இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். வேராய் விழுதாய் ஒன்றாவோம். யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் பெருமளவு போலீசார் குவிப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பழைய மாணவர்களின் வேராய் விழுதாய் ஒன்றாய்வோம் சங்கமத்தின் பொன்விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நடைபவனிக்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து நடைபவனி ஆரம்பிக்கப்படவிருந்த நிலையில் போலீசார் பேரணிக்கு தடை விதித்துள்ளனர். குறித்த பேரணியில் வேட்பாளர்களும் கலந்து கொள்வதன் காரணமாக இவ்வாறு தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கின் கல்வி நிலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் தெரிவிப்பு. வடமாகாணத்தின் கல்வி இன்று பாதிப்படைந்து கீழ்நிலையில் உள்ளதாகவும் ஆசிரியர் பற்றாக்குறை வளப்பற்றாக்குறை என்பன நாடு முழுவதும் இருந்தாலும் வடக்கில் கூடுதலாக உள்ளது. அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டியதுடன் புதிய கல்வி சீர்திருத்தம் ஒன்றை உருவாக்க உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். வவுனியாவிற்கு விஜயம் செய்த அவர் உக்கிளாங்குளம் பகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இவ்வாறு தெரிவித்தார். வடக்கில் நான் சென்ற இடமெல்லாம் மக்கள் தமது அன்பையும் ஆதரவையும் வழங்கினார்கள். உண்மையில் இந்த பயணம் எனது குடும்பத்தாருடன் கூடி மகிழ்ந்தது போல இருப்பதை உணர்கிறேன். நாட்டின் பொருளாதாரத்தை கிராம மட்டத்தில் இருந்து அபிவிருத்தி செய்ய வேண்டும். நாட்டையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும். எங்கள் பிள்ளைகளின் கல்வியை அபிவிருத்தி செய்ய வேண்டும். கிராமங்களில் உள்ள சிறிய வீதிகள் திருத்தப்பட வேண்டியிருக்கிறது. இந்த வவுனியா மாவட்டம் பெரிய நகரமாக உள்ளது. அதன் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் உல்லாச பிரயாணிகளை இங்கு வரவழைக்க வேண்டிய முறைமையை நாம் உருவாக்குவோம். எனவே அரசாங்கத்துக்கு பொருத்தமான எங்களுடன் இணைந்து செயற்படக்கூடிய சபைகளை மக்கள் உருவாக்க வேண்டும். அதன் மூலமே கிராமங்களுக்கும் விரைவான அபிவிருத்தியை கொண்டு வர முடியும். கடந்த காலங்களில் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் தற்போது பயந்து நடுங்குகிறார்கள். வளமையாக தாங்கள் கை கொண்டதைப் போல மீண்டும் இனவாதத்தை கைகளில் எடுத்துள்ளார்கள். மக்களிடையே குரோதங்களையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர். எங்களோடு மக்கள் இணைந்திருப்பது அவர்களுக்கு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் அவர்களிடம் கேட்கிறோம், பழையதை அரசியல் கலாச்சாரத்தை கைவிட்டு மக்கள் விரும்பும் அரசியல் கலாச்சாரத்துக்கு நுழைந்து எங்களுடன் இணைந்து பயணிக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். கடந்த கால நிலைப்பாடுகள் மாறிவிட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனவாதத்தை மீண்டும் உருவாக்க நாங்கள் இடமளிக்கப் போவது இல்லை. அன்பையும் அரவணைப்பையும் கொண்ட ஒரு நாட்டை உருவாக்குவது எமது தேவை. அது இலகுவான விடயமல்ல. காலம் காலமாய் பிரிவினையை ஏற்படுத்தி வந்த வடுக்களை போக்குவது கடினமான விடயம். ஒவ்வொருவருக்கிடையிலும் இழந்து போன நம்பிக்கையை ஏற்படுத்துவது இலகுவானது அல்ல. ஆனால் நாம் நல்ல ஒரு அரசியலை செய்வதற்கான நம்பிக்கையை மேற்கொண்டுள்ளோம். உங்கள் பிரச்சனைகளை கேட்பதற்கும் உங்களிடம் இருந்து கற்றுக்கொள்வதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். உங்கள் அனுபவங்களை புரிந்து கொண்டு எங்களை மாற்றி பயணிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதன் மூலம் நல்ல ஒரு ஒற்றுமையான ஐக்கியமான நாட்டை எதிர்கால சந்ததிக்கு கையளிக்க வேண்டும். சிறுவர்கள் பாடசாலை கல்வியில் அலட்சியமான போக்கை கடைபிடிக்கின்றமை வேதனையான விடயமாக உள்ளது. போதைப் பொருள் பாவனை வியாபித்துள்ளது. இதில் மிகுந்த கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். மக்கள் எதிர்பார்க்கும் சமாதானத்தையும் ஒற்றுமையுடன் அனைத்து சமூகங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அபிவிருத்தி அடைந்த ஒரு நாட்டை கையளிப்பதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு காலத்தில் அதிவேக நெடுஞ்சாலையில் கிடைத்த வருமானம். தமிழ் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியில் அதிவேக நெடுஞ்சாலைகளின் ஊடாக 462 மில்லியனுக்கும் அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 9 முதல் 19ஆம் தேதி வரையான 10 நாட்களில் மேற்படி வருமானம் ஈட்டப்பட்டதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நெடுஞ்சாலை பராமரிப்பு மற்றும் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் 1.3 மில்லியன் வாகனங்கள் பயணித்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 6ஆம் ஆண்டு நிறைவு. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றுடன் 6 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி காலை 8:45க்கு கட்டுவாப்பட்டி, சியோன் மற்றும் கொச்சிக்கடை தேவாலயங்களையும் கொழும்பில் உள்ள 3 ஹோட்டல்களையும் இலக்கு வைத்து வெடிகுண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதே நாளில் திமட்டகொட பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் தெஹிவடையில் உள்ள தங்கும் விடுதியில் சிறு வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றன. இந்த தாக்குதலில் வெளிநாட்டவர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் உட்பட 270க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதோடு 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தாக்குதல் இடம்பெற்று 6 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் மேற்படி தாக்குதல் சம்பவங்களில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் விசேட சமய நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. இதன் பிரதான நிகழ்வு கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தலைமையில் கொச்சிக்கடை அந்தோனியார் ஆலயத்தில் காலை 8:30 மணிக்கு இடம்பெற்றது. நிகழ்வின் போது சர்வமத தலைவர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் என இதில் பலரும் பங்கேற்றனர். பிள்ளையான் தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபை வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களில் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஈடுபட்டார் என்ற தகவலை நிராகரிக்க முடியாது என கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீல் காவினி தெரிவித்தார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் நேற்று சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்ட போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து 2 ஆண்டுகளுக்கு முன்னர் சேனல் போ ஒளிபரப்பிய ஆவணப்படத்தில் முதல் வெளியிடப்பட்டது. இதை பிள்ளையானின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் அசாத் மௌலானா தகவல் வெளியிட்டார். பிள்ளையானுடன் மிக நெருக்கமாக பணியாற்றிய
ஒருவர் ஆவார். அந்த நபர்தான் பிள்ளையானுக்கு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களோடு உள்ள தொடர்பை வெளிப்படுத்தினார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களோடு தொடர்புடைய குற்றச்சாட்டுகளில் பிள்ளையான் இப்போது கைது செய்யப்படவில்லை. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டார். இருப்பினும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலோடு தொடர்புடையதை நாம் நிராகரிக்க முடியாது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான இந்த கைதும் விசாரணையும் எந்த அளவுக்கு நடைபெறும் என்பதும் எங்களுக்கு தெரியாது. அது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு தெரியும். இதில் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்துள்ளன. வெகுமதிகள் உள்ளன என்பதும் எங்களுக்கு தெரியும். பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பான விசாரணை முடிவடைந்ததும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையினை குற்றப்புலனாய்வுத்துறை தொடங்கும் என நாம் நம்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொடர்பை உண்மையில் ஆதாரங்களோடு நிரூபிக்க முடியும் என்றால் இவ்வளவு பெரிய படுகொலைக்கும் இவ்வளவு தூரம் காட்டுமிராண்டித்தனமான செயலுக்கும் என்ன வழிவகுத்தது என்பதை கண்டுபிடிக்க முடியும் என்றும் அவர் இதன்போது மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.